Amen.
नमामि शिरसा सदा यत्प्रसाद प्रभावेन सर्वसिद्धिरभो नमः श्रीमत्कृष्ण समाध्वाय नमो यामुनसूनवे அவரவர்தம் ஏத்தத்தால் அன்புடையோர் சாத்து திருநாமங்கள் தான் என்று நன்னெஞ்சே ஏத்ததனை சொல்லினீ இன்னு. இன்றைய தினம் ஆச்சாரிய சார்வபௌமரான நம்பிள்ளையினுடைய திருநக்ஷத்திரம், திருமங்கையாழ்வாருடைய திருநக்ஷத்திரம் கார்த்திகையில் கார்த்திகை. அதே கார்த்திகையிலே திருக்கலிகன்றி தாசராக கலிவைரி தாசம் என்பது அவருடைய தனியனிலே நாம் ஓதுகின்றோம். திருக்கலிகன்றி தாசராக அவதரித்தவர் திருமங்கையாழ்வாரே மறுபடியும் நம்பிள்ளையாக அவதாரம் பண்ணினார் என்று இந்த ஐதிஹ்யமும் நாம் அனுபவித்தோம். நம்பிள்ளைக்கு நம்முடைய ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்திலே தனிச்சிறப்புகள் பல உண்டு. பொதுவாக ஒரு ஆச்சாரியர் எழுந்தருளிருக்கிறார் திருவரங்கம் பெரிய கோயிலில் அப்படின்னு சொன்னால் அவள் பண்ணக்கூடிய முக்கியமான காரியம் காலக்ஷேபங்கள் சாதிப்பது. கிரந்தங்களை எல்லாம் எடுத்து சிஷ்யர்களுக்கு வரியடவே பங்கியாக சாதிப்பது. இது ஒவ்வொரு ஆச்சாரியருடைய ஒரு காரியம். இதுதான் அவளுக்கு காலக்ஷேபம்னு சொன்னாலே காலத்தை போக்குதலே அவளுக்கு எப்படி இருக்குன்னா, நம்ம போல 10 விஷயங்கள் அவளுக்கு கிடையாது. ஒரே விஷயந்தான் பூர்வாச்சாரிய கிரந்தங்கள், அது மட்டுமே பொழுதுபோக்கு. முன்னவராம் நம் குறவர் மொழிகள் உள்ள பெற்றோம் முழுதும் நமக்கவை பொழுதுபோக்காக பெற்றோம் என்று சாதிக்கிறா போலே அது ஒன்றே அவர்களுக்கு பொழுதுபோக்கு. அப்படியே அத்தனை ஆச்சாரியர்கள் ஸ்ரீ வைஷ்ணவ குரு பரம்பரையிலே காலக்ஷேபம் சாதித்து கொண்டே வந்தார்கள். இடைவிடாமல் அவிச்சின்னமாக இந்த காலக்ஷேப பரம்பரையானது வந்தது என்று பார்க்கிறோம். ஆனால் இதில் நம்பிள்ளைக்கெல்லாம் என்ன ஒரு விசேஷம் என்று பார்க்க வேண்டும். எல்லா ஆச்சாரியர்களும் காலக்ஷேபம் சாதித்திருக்கிறார்கள், அர்த்த விசேஷங்களை எல்லாம் சாதித்திருக்கிறார்கள். ஆனால் சில ஆச்சாரியர்கள் மட்டும்தான் கிரந்தங்களை அருளி செய்திருக்கிறார்கள் என்று பார்க்கிறோம். இப்போ குரு பரம்பரையிலே பார்க்கும் பொழுது உய்யக்கொண்டார், மணக்கால் நம்பி இவாளெல்லாம் நிச்சயமாக காலக்ஷேபம் சாதித்திருப்பார்கள். என்ன கிரந்தங்களை அருளி செய்தார்கள் என்னால் ஒன்றும் இல்லை என்று தான் சொல்லணும். அப்போ காலக்ஷேபம் சாதித்த ஆச்சாரியர்களை விட கிரந்தங்களை அருளி செய்த ஆச்சாரியர்களுக்கு இன்னும் ஏத்தம் அதிகம் என்று பார்க்கிறோம். அதுவும் கிரந்தம் என்னால் எப்பேற்பட்ட கிரந்தம், 36,000 படியை அருளி செய்தவர் திருவாய்மலர்ந்தருளினவர் நம்பிள்ளை என்று பார்க்கிறோம். நம்முடைய ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்திற்கு உபய வேதாந்த சம்பிரதாயம் என்று பெயர். ஒத்தொத்தரும் நாம் அழைக்கும் பொழுது ஸ்ரீமத் உபய வேதாந்த வித்வான்னு அழைக்கிறோம். அப்போ அந்த உபய வேதம்னா ஒன்று சம்ஸ்கிருத வேதம், மற்றொன்று திராவிட வேதம். திராவிட வேதம்னா வேறு என்ன, திருவாய்மொழி தான். அப்போ அந்த திருவாய்மொழியினுடைய வியாக்கியானம், ஆனால் விபுலமான பெரிய வியாக்கியானம் அருளி செய்தவர் நம்பிள்ள லோகாச்சாரியர். அப்போ இந்த உபய வேதாந்த வித்வான்னு நாம் எல்லாம் போட்டுக்கிறோமே, ஸ்ரீமத் வேதமார்க்க பிரதிஷ்டாபனாச்சாரிய உபய வேதாந்தாச்சாரியான்னு எல்லாரும் போட்டுக்கிறோமே. அந்த போட்டுக்கிறதுக்கு, அந்த விருதத்தை நாம் போட்டுக்கிறதுக்கே முக்கியமான காரணம் நம்பிள்ளை என்று சொல்ல வேண்டும். அப்போ வெறும் காலக்ஷேபம் சாதித்த ஆச்சாரியர்களை விட கிரந்தங்களை அருளி செய்த ஆச்சாரியர்களுக்கு பெருமை அதிகம் என்று பார்க்கிறோம். அதுவும் அந்த 36,000 படி காலக்ஷேபம்னா அது எப்பேற்பட்ட காலக்ஷேபம். பெரிய பெருமாளே அர்ச்சாவதார சமாதியை கடந்து வந்து அங்கே வந்து நம்பிள்ளை காலக்ஷேபத்தை கேட்கணும்னு ஆசைப்பட்டு வந்தாராம். திருவரங்கம் பெரிய கோயிலுக்கு போயிருந்த வாழ்க்கை தெரியும். அந்த கீழப்படின்னு இருக்குது. அந்த கீழப்படிக்கு கீழே ஒரு 4 கால் மண்டபம். அந்த 4 கால் மண்டபத்தில் அப்படியே நேர பெரிய பெருமாள் திருவடிக்கு நேர நம்பிள்ளை அங்கே தான் காலக்ஷேபம் பண்ணினார்னு இங்கே போர்டெல்லாம் கூட வச்சுருக்கா. நான் எனக்கு என்ன ஆச்சரியம்னா, இந்த இடத்த பார்க்கும் பொழுதெல்லாம் ஒரு ஆச்சரியம். நம்பிள்ளை சன்னதியை பார்க்கும் பொழுதெல்லாம் கண்டுபிடிச்சி கட்டினாலா இது தானே அமைஞ்சுதான்னு நீங்கள் வேணா பாருங்கோ. நேராக நம்பிள்ளை சன்னதிக்கு நேராக பார்த்தா
ரங்கநாதருடைய சந்நிதி இருக்கும். ரங்கநாதருடைய திருவடி நேரம் வரும். இங்கிருந்து பார்த்தா ராமர் சந்நிதி தெரியும். கொஞ்சம் முன்னாடி ரங்கநாதர் சந்நிதி இருக்குது. அப்போ நம்மள எங்கே இருக்காருன்னா, அந்த திருவரங்கம் பெரிய கோயிலில் பெரிய பெருமாள் திருவடியில் எப்படி எழுந்தருளி இருந்து காலக்ஷேபங்கள் சாதித்தாரோ அதே இடத்துல இங்கே ரங்கநாதருடைய திருவடி பார்ஸ்வத்திலே அப்படியே இங்கே எழுந்தருளி இருக்கிறார் என்பது ரொம்ப ஆச்சரியம். எப்படி இது பார்த்து அவர் இந்த இடத்த தான் வாங்கணும்னு வாங்கினாரா, இல்லை பெருமாளுடைய திருவள்ளமா, எப்படி இது அமைந்ததுன்னே தெரியல. அப்படி அந்த நம்பிள்ளை காலக்ஷேபம் பண்ணினார். கிரந்தங்களை இந்த 36,000 படி, இன்னும் இயற்பா வியாக்கியானம், திருவிருத்த வியாக்கியானம், இன்னும் பல பல திவ்ய பிரபந்தங்களுக்கு வியாக்கியானம் அருளி செய்திருக்கிறார். அப்போது பார்க்கும் பொழுது காலக்ஷேப ஆச்சாரியர்கள், காலக்ஷேபம் மட்டும் சாதித்தவர்கள், வியாக்கியானங்கள் கிரந்தங்கள் அருளி செய்த ஆச்சாரியர்களுக்கு இன்னும் பெருமை. ஆச்சாரியர்கள் இந்த வியாக்கியானங்களை அருளி செய்திருந்தாலும் சில ஆச்சாரியர்களுடைய இந்த வார்த்தைகள் நிர்வாகங்கள்னு சொல்லுவாள். அந்த நிர்வாகங்கள்னால் ரொம்ப விசேஷமாக இருக்கும். ஒரே ஒரு வார்த்தை தான் இருக்கும், அதில் அத்தனை பெரிய அர்த்தம் கிடைக்கும். நிறைய இந்த மாதிரி நஞ்சியர் நம்பிள்ளை சம்வாதம்னு பார்க்கிறோம். நஞ்சியர் ஒரு அர்த்தம் சொல்லுவார், அதை மாற்றி நம்பிள்ள சொல்லுவார். எம்பெருமானார் அர்த்தத்தை மாற்றி சொல்லும் பொழுது திருமாலையாண்டான கோபம் வந்து காலக்ஷேபத்தை நிறுத்திடுவார். ஆனால் நஞ்சியர் அப்படிப்பட்டவர் கிடையாது. அவர் என்ன பண்ணுவார்னா, தன்னுடைய அர்த்தத்தை தன்னுடைய சிஷ்யன் மாற்றி சொன்னானால் இது நன்னா இருக்குது, இதையே வச்சுக்கலான்னு மற்றவாளுக்கு சொல்லுவாரோ. அந்த மாதிரி சில இடங்கள்லாம் காட்டுறா. இந்த அரக்கர் ஆடு அழைப்பார் இல்லை, நாங்கள் அஞ்சினோம் தடம் பொங்க தம்பொங்கு அப்படின்ற இடத்துல ஆடுன்ற வார்த்தைக்கு நஞ்சியர் சாதித்த அர்த்தமானது, அரக்கர்களிலே இந்த இலங்கையில் இருக்கக்கூடிய இந்த ராவணனோட மாண்ட பிற்பாடு அந்த அரக்கர்கள் ஆடு போல கத்தவல்லார் யாரும் இல்லை, எல்லாம் ஆடு மாதிரி கத்தின்றா, அது கூட ஆடு இல்லை அப்படின்னு நஞ்சியர் சாதித்தாராம். எதுக்கு இப்படி அர்த்தம் வைத்துக்கொள்ள வேண்டும்? ஆடுன்ற வார்த்தைக்கு வெற்றின்னு ஒரு அர்த்தம் இருக்குது. ஆடு புட்கொடி ஆதிமூர்த்திக்கு என்ன ஆழ்வாருடைய பாசுரம் பார்க்கிறோம். அப்போ வெற்றி என்று சொல்வதற்கு ஒருத்தர் கூட இல்லையேன்னு வச்சுக்கலாமே அர்த்தம் என்ன நஞ்சியர் நம்பிள்ள சாதித்தாராம். இனிமேல் அதுவே அர்த்தமாக இருக்கட்டும்னு இந்த மாதிரி ஒரு 4-5 இடங்கள் வியாக்கியானங்களிலே காட்டுகிறார்கள். அப்போ அந்த வார்த்தைகள் நிர்வாகங்கள், அதுவும் அந்த சரித்திரத்தை சொல்லணும்னா, அந்த நடுவில் திருவீதி பிள்ளை பட்டர், அவர் கொஞ்ச நாள் அவர் பட்டர் திருவம்சத்திலே அவதரித்தவர். கொஞ்ச நாள் நம்பிளின் இடத்துல கொஞ்சம் அசூயினால் அவர் சிஷ்யவர்த்தி பண்ணாமல் கொஞ்சம் ரொம்ப அவர் அஸ்ரத்தையாக அவரிடத்துல பெரிய கௌரவ புத்தி இல்லாமல் இருந்தார். அவர் ஏதோ ராஜாவை போகும்பொழுது அவரும் பின்பழகிய பெருமாள் 2 பேரும் சேர்ந்து போயிருக்கா. அங்கே ராஜாவுக்கு ஒரு சந்தேகம் வந்துதான். என்ன சந்தேகம்னா, ராமன் சக்கரவர்த்தி திருமகன் ராமாயணத்தில் அவதாரம் பண்ணினானே, ஆத்மானம் மானுஷம் மன்னியன்னு எல்லாம் தன்னை ஒரு மனிதனாகவே நினைத்து கொண்டு வாழ்ந்தானே, ஆனால் அந்த ராமன் ஜட்டாயுவுக்கு மோட்சம் கொடுத்தான்னு ராமாயணத்தில் இருக்கே, எப்படி ஒரு மனிதனால மோட்சம் கொடுக்க முடியும் என்ன அந்த கேள்வி அந்த ராஜாவுக்கு தோணித்தான். அவன் அண்ணா பகுஸ்ருத்தன் எல்லாம் அவன் எழுதியிருக்கான், நன்னா அவன் விஷயம் தெரிஞ்சவன், அதனால் அந்த கேள்வியை கேட்டான். உடனே அந்த நடுவில் திருவீதி பிள்ளை பட்டருக்கு அந்த இடத்துல சட்டுன்னு அர்த்தம் தெரியல. ஸோ விசாரித்து சொல்கிறேன், யோசிச்சு சொல்கிறேன்னு அவர் என்ன பண்ணார், சட்டுன்னு அங்கே பின்பழகிய பெருமாள்சியர் இடத்துல கேட்டார். இந்த சந்தேகம் நம்பிள்ள கோஷ்டியில் வந்திருக்குமே, அங்கே நம்பிள்ள இதை எப்படி நிர்வகிச்சார் அப்படின்னு கேட்டாராம். உடனே காதோரமாக அவர் என்ன சொன்னார், பின்பழகிய பெருமாள்சியர், சத்தியேன லோகாஞ்சயதி அப்படின்னு ஒரு ஸ்லோகம் இருக்குது. சத்தியேன லோகாஞ்சயதி தீனாம் தானேன ராகவா என்னெல்லாம் ஸ்லோகம் இருக்குது ராமாயணத்தில். அப்போது சத்தியத்தாலேயே உலகத்தை எல்லாம் ஜெயிக்கிறான் சக்கரவர்த்தி திருமகன். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒருத்தன் சத்தியமே ஒருத்தன் சொல்லிட்டு இருந்தானால் அவன் தெரியாமல் ஒரு வார்த்தை சொன்னால் கூட அது உண்மையாகிவிடும். தொதிய கம்பீர மனோனுசாரிணா விதயச வைதிக்காக தொதிய கம்பீர மனோனுசாரிணகான்னு சொல்கிறா போலே அது அப்படியே தன்னடையே அது உண்மையாகிவிடும். அதுபோல் உண்மையே பேசக்கூடிய சக்கரவர்த்தி திருமகன் அவர் என்ன பண்ணான், ஜடாயு மகாராஜரை பார்த்து கச்சலோகான் அனுத்தமான்னு சொன்ன உடனே அவர் மோட்சத்துக்கு போயிட்டார்னு இந்த அர்த்தத்தை காதோடு சொன்னாராம். உடனே அவர் நல்ல வித்வான், அவருக்கு புரிந்து விட்டது. அது ராஜாவிடத்தில் சொன்னார். ராஜாவுக்கும் அந்த பதில் திருப்திகரமாக இருந்தது. பெரிய பரிசெல்லாம் அவருக்கு கொடுத்தானாம். அப்போ தான் அவருக்கு தெரிஞ்சுது, ஐயோ நம்பிள்ளையனுடைய ஒரு வார்த்தைக்கே இவ்வளவு பரிசு கிடைத்ததுன்னா இப்போ நம்பிள்ளையின் இடத்துல நாம் இத்தனை நாள் இழந்து போனோமேன்னு நேராக வந்து சாஷ்டாங்கமாக நம்பிள்ள திருவடிகளில் விழுந்து அவர் என்ன பண்ணார், சிஷ்யவர்த்தி பண்ண ஆரம்பித்தாராம். ஆனால் நம்பிள்ள அப்போ கூட என்ன சொன்னார்னா, ஐயோ நீர் என்னுடைய பரமாச்சாரியனுடைய வம்சியர், அவருடைய நம்பிள்ளையினுடைய ஆச்சாரியர் நஞ்சியர், அவருடைய ஆச்சாரியர் பராசர பட்டர். அப்போ பராசர பட்டருடைய வம்சத்திலே வந்தவர் நடுவில் திருவீதி பிள்ளை பட்டர். அதனால் நீர் பரமாச்சாரிய ஸ்தானம், நீர் வந்து என்னை சேவிக்கக்கூடாதுன்னு ரொம்ப அந்த ஸ்ரீவைஷ்ணவ லட்சணம் பொலி அவர் அங்கே இருந்தாராம். அதுக்கப்புறம் நடுவில் திருவீதி பிள்ளை பட்டர் அவருக்கு சிஷ்யவர்த்தி எல்லாம் அவரிடத்துல பண்ணார்னு பார்க்குறோம். அப்போ அவருடைய வார்த்தை நிர்வாகங்களுக்கு எத்தனை மதிப்புன்னு பார்க்குறோம். அதுக்கு மேலே அவருடைய எழுத்து, இந்த எழுத்துனா என்ன, நஞ்சியருடைய 9000 படியை ஒரு பிரதி எடுக்கணும்னு அவர் நினைத்த பொழுது அதை நம்பிள்ள இடத்துல தான் கொடுத்து பிரதி எடுக்க சொன்னார். காப்பி பண்ணுறது வெறும் ஜெராக்ஸ் மாதிரி அது. ஆனால் இந்த மாதிரி ஜெராக்ஸ் மாதிரி ஈஸியாக இருக்காது. அது ரொம்ப கஷ்டமாக ஓலைச்சோடியில் இருக்கிறத
பார்த்து எழுதணும். அதனால் அது ரொம்ப கட்டமான காரியம். அது யார் இடத்துல கொடுக்கலான்னு பார்த்து நம்பிள்ளையின் இடத்திலே கொடுத்தார் நஞ்சியர். நஞ்சியருக்கு அந்த நம்பிள்ளை நன்னா அந்த கையெழுத்து நன்னா இருக்கும். அதுக்கு மேலே அங்கே என்ன கிரந்தத்தில் என்ன போக்கு போகிறதுன்னு தெரிஞ்சுட்டு அதே எழுதணும். அது போக்கு தெரியாமல் நம்ம வெறுமை ஜெராக்ஸ் மிஷின் மாதிரி காப்பி பண்ண முடியாது. அந்த காலத்தில் இந்த ஓலைச்சுவடிகள்லாம் நிறைய கட்டங்கள் இருக்குது. அப்போது கையெழுத்து ரொம்ப அழகாக இருக்குது. அவருக்கு இந்த சாமர்த்தியம் இருந்ததுன்னு பார்க்குறோம். காலக்ஷேபங்கள் சாதித்திருக்கிறார், வியாக்கியானங்கள் சாதித்திருக்கிறார். அதற்கு மேலே என்னென்னா வார்த்தைகள் நிர்வாகங்கள் நிறைய சாதித்திருக்கிறார். கையெழுத்து நன்னா இருக்கும் அப்படின்னு பார்க்குறோம். இதெல்லாம் கூட பெரிய விஷயம் இல்லை. இதெல்லாம் கூட வேறொருத்தருக்கு வாய்த்து விடும். ஆனால் இந்த கிரந்தங்களிலே இருக்கக்கூடிய விஷயங்கள் அது அனுஷ்டானத்திலே வருமா அப்படின்னா அதுக்கு வெறும் சிலரே தான் இருப்பா. அது நம்மளுடைய அனுஷ்டானம். துண்ணுபுகள் கந்தாடை தோழப்பர் தம்முகப்பால் என்ன உலகாரியனோ என் உரைக்க அப்படின்னு தம் மேலே இல்லாத குற்றத்தை ஒருவர் ஏறிடும் பொழுது, சரித்திரம் எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன், இல்லாத குற்றத்தை அந்த கந்தாடை தோழப்பர் ஏறிட்டார். அப்போ அவர் என்ன பண்ணார், அவருக்கு முன்னாடி இவர் போய் அவரிடத்துல க்ஷமாபணம் வாங்கணும்னு அவருடைய திருமாளிகளை போய் காத்து கொண்டிருந்தார் நம்பிள்ளைன்னு பார்க்குறோம். அன்றைக்கி தான் அவருக்கு அந்த லோகாச்சாரியன்ற திருநாமம் ஏற்பட்டது. அப்போ நம்மீது நானேதான் ஆயிடுகன்னு திருப்பாவையை சொல்கிறோமே, அப்படி இல்லாத குற்றத்தை ஒருவர் ஏறிட்டார். அதற்கு இசைகைன்றது தான் உயர்ந்த ஸ்ரீ வைஷ்ணவ லட்சணம். அந்த லட்சணத்தை அப்படியே அனுட்டித்து காட்டினவர் நம்பிள்ளைன்னு பார்க்கிறோம். அப்படிப்பட்ட நம்பிள்ளைக்கு இங்கே திருவல்லிக்கேணியிலே ஒரு சந்நிதி அமைத்து ஸ்ரீமானுவே யோகி பார்த்தசாரதி ஐயங்கார் சுவாமி அவர் இங்கே பாடசாலைன்னு நிறைய கிரந்தங்கள்லாம் இந்த இடத்துலேருந்து வந்திருக்கின்றது. அதுக்கு மேலே நம்பிள்ளைக்கு சந்நிதி இங்கே ஏற்படுத்தி அயோத்தியிலே சக்கரவர்த்தி திருமகனுக்கும் சந்நிதி ஏற்படுத்தியிருக்கிறார். இங்கே வருஷா வருஷம் நாம் சொல்கிறா போல நம்பெருமாள் கோஷ்டியோ நம்பிள்ள கோஷ்டியோன்னு சொல்கிறா போல இங்கே நம்ம பெருமாளுக்கு எத்தனை பேர் எழுந்துள்கிறாரோ அத்தனை பேரும் இங்கே எழுந்துள்கிறார்கள் அத்தியாபக சுவாமிகள். இன்னும் சொல்ல போனால் அங்கே வராதவாள்லாம் கூட இங்கே வரா போல. ஏன்னா கொஞ்சம் ஆஃபீஸ் எல்லாம் கொஞ்சம் முடிச்சுட்டு நிதானமாக வரவாளுக்கும் இங்கே அன்வயிக்கிறதுக்கு சௌகரியமாக இருக்குது. அப்படி அத்தனை சுவாமிகளும் இங்கே எழுந்தருளிருந்து இந்த வைபவத்தை எல்லாம் நடத்தி கொடுத்தமைக்கு தலையெல்லாம் கைமாறிலோமே என்று அடியனுடைய கிருதகீதை கமிட்டி சார்பிலே கிருதகீதை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த திவ்ய பிரபந்த சேவைன்றது எந்த இடத்துல அனன்ய பிரயோஜனமாக நடக்கிறதோ அந்த இடம் நன்ன அபிவிருத்தி அடைகிறதுன்னு நிறைய இடங்களில் சமீபத்தில் நான் பார்த்து கொண்டே வரோம். திருமலையில் நடக்கிறது, அனந்தாழ்வன் அவதாரத்தில் நடக்கிறது, அதுக்கு மேலே அயோத்தியில் நடக்கிறது. அப்படி அந்த 4000 சேவாகாலம் திவ்ய பிரபந்த சேவாகாலம் அது அனன்ய பிரயோஜனமாக பண்ணும் பொழுது அதனுடைய பலனே தனி. அந்த பலனை உத்தேசித்து யாரும் பண்ணுறதில்லை, அது தன்னிடையே கிடைக்கக்கூடிய பலனாக அது தெரிகிறது. அப்படி அத்தியாபக சுவாமிகள் அத்தனை பேருக்கும் அடியவங்களுடைய கிருதகீதை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த சந்நிதி நிர்வாகம் பண்ணக்கூடிய இப்போ ஸ்ரீ தலசேன திருவாட் சுவாமி அவர் பண்ணிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் அவருடைய குமாரரான திருவேங்கடாச்சார் சுவாமி அவர் இப்போ பண்ணிட்டு இருக்கார். ராமானுஜாச்சார் சுவாமி ரங்கபாஷ்யம் இன்னும் அவருடைய குமாரனும் தயாராகிட்டார்னு சொல்லும்படியாக அவர் சந்நிதி நிர்வாகத்தை நன்னா பண்ணிட்டு இருக்கா. அவர்களுக்கு அடியவங்களுடைய கிருதஜதையை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலே இந்த உற்சவத்துக்கு தளிகைகள்லாம் நன்னா வழக்கம் போல் மடப்பள்ளியிலேருந்து தான் எல்லாம் வருது. அதுக்குண்டான பணத்தை எல்லாம் கட்டி எல்லாம் அப்படியே தான் வருது. அந்த தளிகைகள்லாம் நன்னா நமக்கு பெருமாளம் அமுது செய்து அனுப்புகிற இந்த மடப்பள்ளி கைங்கரிபரர் மணியக்கார் கோபி அவளுக்கெல்லாம் அடியவங்களுடைய கிருதஜதையை தெரிவித்துக் கொள்கிறோம். நேற்றைய தினமே பார்த்தோம், அந்த அனந்தான்பிள்ளை கண்ணன் திருமலை அனந்தான்பிள்ளை புரிசை கண்ணன் சுவாமி அவர் தான் வருஷா வருஷம் இந்த சால்வை இந்த இதுக்கு உபயம் பண்ணிட்டு இருக்கார். அவருக்கும் அடியவங்களுடைய கிருதஜதை நேற்றைய தினமே தெரிவித்தோம். மீண்டும் ஒரு முறை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த தளிகை எல்லாம் கூட ரொம்ப கஷ்டப்பட்டு ஏழை பண்ண வந்தார் ரங்கா சுவாமி, நம்ம கோயிலில் இருக்கார் கைங்கரியம் பண்ணுறார் ரங்கா, அவருக்கும் அடியவங்களுடைய கிருதஜதை தெரிவித்துக் கொள்கிறோம். எல்லாரும் வந்திருந்த எல்லாரும் ஒவ்வொரு வருஷமும் போன வருஷத்தை விட நன்னா நடந்ததுன்னு தான் சொல்லும்படியாக இருக்கே தவிர குறைஞ்சிதுன்னு ஒரு விஷயமும் இல்லை. இந்த வருஷம் இத்தனைக்கும் இன்றைக்கி தான் மழை இல்லாமல் இருக்குது, 4 நாள் மழை தான். ஆனால் மழையாக இருந்தாலும் அத்தனை பேரும் விடாமல் இந்த கோஷ்டியை விடக்கூடாது, ஆச்சாரிய கைங்கரியம் முக்கியம்னு இங்கே விடக்கூடாதுன்னு அத்தனை பேரும் வந்திருந்தது நம்மளோட ரொம்ப ஒரு ஆச்சரியத்திலே நம்மை ஆழ்த்துகிறது. குறிப்பாக இந்த வருஷம் ஒரு சின்ன விசேஷம். நம்முடைய கமிட்டியில் இருக்கக்கூடிய செக்ரட்டரியாக இருக்கக்கூடிய ஸ்ரீமானுவே டாக்டர் MD ஸ்ரீனிவாச ஐயங்கார் அவருக்கு இந்த வருஷம் பிரசிடென்ட் அவார்டு பத்மஸ்ரீ அவார்டு இந்த வருஷம் கிடைத்தது. ஒரு 6-7 மாதம் இருக்கும். அவருக்கு நம்பிள்ளை சந்நிதி நம்பிள்ள திருமுன்பே அவருக்கு ஒரு கோஷ்டியார் சார்பாக அவருக்கு ஒரு சின்ன கௌரவத்தை இந்த சபையிலே செய்ய வேண்டும் என்று எல்லோரும் ஆசைப்பட்டார்கள். ஒரு சின்ன கௌரவத்தை சுவாமிக்கு இப்போ MDS சுவாமிக்கு இங்கே நம்பிள்ள திருமுன்பே ஒரு போர்வை பிரசாதமாக சமர்ப்பிக்கப்படுகிறது. அவர் சுவாமி அவார்டு வாங்கினது நம்மளே வாங்கின மாதிரி இருந்தது. ஒரு பெரிய விசேஷம் என்னென்னா இந்த மாதிரி இருக்கிற வாழ்க்கை இந்த மாதிரி அவார்டெலாம் கிடைக்காது அவ்வளோ சுலபத்தில்.
ஆனால் அவர் நிறைய கான்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்கார், நம்முடைய பாரத தேசத்தினுடைய வளர்ச்சிக்கு நிறைய கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கார். அதுக்காக அந்த பிரசிடென்ட் கையாலேயே அந்த அவார்டை வாங்கினார். நம்முடைய கமிட்டி மெம்பர் எல்லாரும் சில பேரால் வர முடியல, பாலகிருஷ்ணன் இருக்கார், நம்ம வெங்கடேஷன் இருக்கார், அவெல்லாம் நிறைய கைங்கரியங்கள் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். நமக்கு உறுதுணையாக இருந்து கொண்டு இந்த கைங்கரியங்கள்லாம் மேன்மேலும் இன்னும் சிறந்து நடக்கும்படியாக நிறைய உறுதுணையாக அவெல்லாம் இருக்கா. எப்போவுமே நமக்கு என்னென்னா இங்கே பண்ணுறது ரொம்ப சுலபம். இன்னும் அயோத்தியில் நிறைய கைங்கரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது, எல்லாம் அதெல்லாம் கூட யூடியூப்பில் எல்லாம் பார்த்துருப்பீர்கள். அங்கே அயோத்தியில் ஒரு வாட்டி இந்த மாதிரி நிறைய அத்தியாபன ஆக்ஷன் போய் சேவாகாலம் பண்ணணும், கோஷ்டி பண்ணணும், 4000 திவ்ய பிரபந்தம் கோஷ்டி பண்ணணும்னு அப்படி உங்களுக்கு ஆசை இருக்குது. அதை இன்னும் பெருமாள் சீக்கிரமே அதை பூர்த்தி பண்ணி வைக்கணும்னு நாங்கள்லாம் பிரார்த்திச்சா நடக்காதுன்னு நினைக்கிறேன். தேவர்கள் எல்லாரும், சுவாமிகள் எல்லாரும் அதை பிரார்த்தித்து அயோத்தியில் விரைவில் இது மாதிரி ஒரு பெரிய 4000 கோட்டி நடக்கணும் என்று பிரார்த்திக்க வேண்டியது. அந்த பிரார்த்தனையோடு வந்திருந்த அத்தனை சுவாமிகளுக்கும் மறுபடியும் ஒரு தடவை அடியவங்களுடைய கிருதজ্ঞதையை தெரிவித்துக் கொண்டு, தலையல்லால் கைமாறுலோமே என்று தெரிவித்துக் கொண்டு, வருஷா வருஷம் மேன்மேலும் இதே மாதிரி எல்லாரும் எழுந்தருளி இந்த வைபவத்தை எல்லாம் விசேஷமாக நடத்த வேண்டும் என்கிற பிரார்த்தனையோடு அமைகிறேன். ஸ்ரீமதே ரம்யஜா மாத்ரு முனீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்கவாசினே பூயாத் நித்யஸ்ரீ நித்யமங்கலம். எச்சரிக்கை.